அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை இரண்டாக பிரித்தால் ஒன்று வட மாவட்டங்கள், மற்றொன்று தென் மாவட்டங்கள். பொதுவாகவே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய அளவில் நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் முடிவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வட மாவட்ட மக்கள் முட்டாளாகவும் தென் மாவட்ட மக்கள் அறிவாளியாகவும் தான் தேர்தல் முடிவுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். என்ன மக்களை முட்டாள் அறிவாளி என்றெல்லாம் சொல்கின்றேன் என்று தவறாக நினைக்காதீர்கள். அவர்கள் வாக்களிக்கக்கூடிய முறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எங்கு தென் மாவட்டங்களில், வட மாவட்டங்களில் மாற்றம் ஏற்படவில்லை. எனவே தென் மாவட்ட மக்கள் எப்படி யோசிக்கிறார்கள், வட மாவட்ட மக்கள் எப்படி யோசிக்கிறார்கள், இதிலிருந்து அவர்கள் அரசியல் நுண்ணறிவு உண்டா இல்லையா என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக பார்க்கலாம். அதாவது 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இடம்பெற்றது. அந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாக 10.5 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது அதிமுக. அது வழங்கியதற்கான காரணம் பாமகவை தன் கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாமகவை 23 தொகுதிக்குள் சுருக்கி குறைந்த தொகுதியில் தன் கூட்டணிக்குள் வர வைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இதே அதிமுக 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பாமக கூட்டணியில் தான் இருக்கிறது. 19, 20, 21 என 3 ஆண்டுகளாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னபோது தராத எடப்பாடி தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக அதை அறிவித்தார். என்ன இது, எப்பொழுது அறிவித்தால் என்ன என்று நாம் எல்லாம் சிந்திக்கலாம். இதுவே 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிவித்திருந்தால் அவர் ஆளும் கட்சி முதலமைச்சராக இருந்திருப்பார். நீதிபதிகளோ நீதிமன்றங்களோ அந்த உள் இடஒதுக்கீடுக்கான அறிவிப்புகளில் பல பிரச்சனைகளையும் கேள்விகளையும் எழுப்பும்போது அரசு நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட் செய்திருக்கலாம். ஆனால் எடப்பாடி அப்படி செய்யாமல் பாமக கூட்டணியை மட்டுமே விரும்பினார். பாமகவை உள்ளிழுக்க இதை மட்டுமே சரியான யுக்தியாக பயன்படுத்தினார். ஆனால் 2024ஆம் ஆண்டு எடப்பாடி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 உள் இடஒதுக்கீடு வழங்கினார். அப்படிப்பட்ட எடப்பாடியுடன் டாக்டர் ராமதாஸ் அவருடைய பாமக கூட்டணி வைக்காமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறதே, எடப்பாடி தானே நமக்கு இவ்வளவு செய்தார் என்று வன்னியர் மக்கள் முட்டாளாகவே எடப்பாடிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இதே தென் மாவட்டங்களில் வன்னியருக்குத்தானே உள் இடஒதுக்கீடு வழங்கினார், மற்ற ஜாதியருக்கு அவர் எதுவுமே செய்யவில்லையே, அப்படியானால் அவருக்கு நாம் வாக்களிக்க கூடாது, பாஜகவிற்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று ராமநாதபுரம், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை என பல்வேறு மாவட்டங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளில் வாரி அணைத்து கொண்டது பாஜகவினரை. பாஜக தனிப்பெரும் இயக்கமாக 10% மேல் 11% வாக்கு வங்கியை கைப்பற்றியிருந்தது இந்த தேர்தலில். இதன் மூலமாக தென் மாவட்ட மக்கள் சரியாக சிந்திக்கக்கூடியவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை நீக்கிய அதிமுகவுக்கு நாம் வாக்களிக்க கூடாது, நம் சாதி சார்ந்த தலைவர்களை நீக்கிய எடப்பாடிக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும், எனவே பாஜகவிற்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சரியாக வாக்களித்தார்கள். ஆனால் வட மாவட்ட மக்களோ அதிமுக, திமுக அது எந்த தலைவராக இருந்தால் என்ன, நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் என்ன, எதையும் யோசிக்காமல் திமுகவுக்கு வாக்களிப்போம் அல்லது அதிமுகவுக்கு வாக்களிப்போம். உண்மையாகவே எடப்பாடியை தாங்கு பிடித்த வட மாவட்டங்கள் கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம் போன்று பல்வேறு வட மாவட்டங்களில் தான் அதிமுக 2ஆம் இடம். இதுவே தென் மாவட்டங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே தென் மாவட்ட மக்கள் தன் சாதி ரீதியாக தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள். தென் மாவட்ட மக்கள் தன் சாதிக்கு என்ன செய்தார்கள், தன் சாதியை சார்ந்த தலைவர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், இதையெல்லாம் சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்கள். ஆனால் வட மாவட்ட மக்களோ பணம் கொடுத்தால் வாக்களிப்போம், எங்களுக்கு தெரிந்தது சூரியன் சின்னமும் இரட்டை இலை சின்னம்தான், எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, எங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடந்தால் என்ன, எங்களுக்கு நாங்கள் இப்படியே இருப்போம், 200க்கும் 300க்கும் 500க்கும் வாக்களிப்போம், எங்களுக்கு தேவை அதிமுக, திமுக, எங்களுக்காக குரல் கொடுக்க யார் வந்தாலும் அவர்களை நாங்கள் மதிக்கவும் மாட்டோம், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என்று வட மாவட்ட மக்கள் எப்பொழுதும் முட்டாளாகவே காட்சியளிக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவின் மூலம் தெரிகிறது.